கேட்காமல் ஓடி போனானோ அந்த புத்திரன் திரும்பி வந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்க முடியுமா? பண்ணினது ஸ்ரீமத் பாகவதம். இந்த புத்திரனை அவர் பகவத் சங்கல்பம், அவர் தாபத்தோடு தானே உட்கார்ந்து பாகவதம் பண்ணினார். பகவான் என்ன பண்ணானால் அவருக்கு பாகவதம் பண்ண உடனே தாப நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆனால் இவன் சங்கல்பம், இவன் தாப நிவர்த்தி, இவன் கிளம்பும் போது தாப நிவர்த்தியா இருந்தானேன்னு பகவான் அதையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறான். துருவசுவாமி வைகுண்ட வரேன்னு கேட்டபோது கூட பகவான் என்ன சொன்னால் 36,000 வருஷம் ராஜ்யத்தை கொடுத்துதான் பின்னாடி பகவான் துருவனுக்கு துருவஸ்தானத்தை கொடுத்தார். என்ன காரணம்னால் பக்தாலோட சங்கல்பம் அப்படி போயிடுது. பதம் திரிபுவனோத்கிருஷ்டம்னு தானே கேட்டான் துருவசுவாமி. அதை கொடுத்துட்டு தான் பகவான் பின்னாடி அவனுக்கு ஸ்தானத்தையும் கொடுக்கிறான். அதனால இங்க சொல்றார் வியாசாச்சாரியாளுக்கு தாபரவர்த்தி ஸ்ரீமத் பாகவதம் பகவத் குணத்தினால. ஆனால் ருக்மிணி தேவி சொல்றாள், கிருஷ்ணா உன்னுடைய குணமானது எல்லாருக்கும் தாபத்தை நிவர்த்தி பண்ணி வர்றது, ஆனா எனக்கு விருத்தி பண்றதே அப்படின்னா. தவ குணாக சர்வேதாம் தாபம் கரந்தி மமத்து வர்த்தந்தேவா அப்படின்னா. என்ன தேன விரக தாபத்தை எல்லாரும் வர்ணிக்க அந்த கிருஷ்ணனோடு எப்ப சேருவோம்னு எனக்கு தாபத்தை விருத்தி பண்றதே தவிர போக்க மாட்டேங்கிறதுன்னு கூட சொல்லலாம். பக்தா இல்லாம செல்லும்பொழுது நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபமோ. அப்படி பகவத்குணம் தாபத்தை போக்குறதுன்னா, இந்த பகவத்குணம் தாபத்தை போக்குறதே எப்படி? ஸ்ரத்தையா உட்கார்ந்து கேட்டா பகவத்குணம் தாபத்தை போக்கும்னு கேட்டா போக்குமா அப்படின்னா, புருஷ பிரயத்னாபாவேபி ஸ்வதேவ நிசேஷம் பிரவர்த்தியன்னு பாகவதத்தில் வியாக்கியானத்தில் சொல்லும்போது, இவன் பிரயத்தனப்படாமல் பிரயாசப்படாமல் இருக்கும்போது காது வழியா உள்ள போனா கூட தாபத்தை நிவர்த்தி பண்ணிடும். அதான் சிரவண பக்திக்கு விசேஷம். பகவான் இந்த நவத்வாரங்கள்ல எல்லா துவாரத்தையும் கண்ட்ரோல் பண்ற சக்தியை மனுஷனுக்கு கொடுத்திருக்கான். பார்க்க பிடிக்கலன்னா கண்ணை பொத்திக்கலாம், பேச பிடிக்கலன்னா வாக்க பொத்திக்கலாம், சுவாசிக்க பிடிக்கலன்னா மூக்க பொத்திக்கலாம், கேட்க பிடிக்கலன்னா இந்த இடத்துல உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லை. நம்மோட சக்தியில அந்த காதை அடக்கிக்கிறதுக்கு சக்தி கொடுக்கல பகவான். ஏன் கொடுக்கல? இவன் கட்டாயம் வரமாட்டான்னு தெரியும் பகவானுக்கு. பஜனை நடக்கிறது, கதை உபன்யாசம் நடக்கிறதுன்னா கேட்க மாட்டாங்கிறது தெரியும். அவன் போறதேல வரத்தையாவது ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு அவன் காது வழியா உள்ள போய் அவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும்ங்கிறதுக்காக தான் பகவான் இதுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணியிருக்கான். அதை சொல்றாள் ருக்மிணி தேவி. அதுவாவே உள்ள புகுந்து, நாமாதான அதுவாவே உள்ள புகுந்து இவனுடைய தாபத்தை போக்கிவிடும். உன்னுடைய ரூபம் எப்பேற்பட்ட ரூபம் தெரியுமா? அகிலார்த்த லாபம். புருஷார்த்தம்ங்கிறது பகவத் சாயுஜ்யம் தான். அதை கொடுக்கக்கூடியது பகவானுடைய ரூபம் அப்படின்னு சொன்னாள். தையச்சுதா விசதி சித்தம் அபத்திரபம்மே. பிரபுவனுடைய குணங்களை நிறைய கேட்டிருக்கேன், அதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? வெட்கத்தை விட்டு இன்னைக்கு உனக்கு லெட்டர் எழுதுறேன். அபத்திரபமே, வெட்கத்தை விட்டுட்டு எழுதுறேன். லஜ்ஜா தீர்த்தே குலயுவதையா பாதகம் சாலயந்தி. குலஸ்திரிகளுக்கு லஜ்ஜைய பூஷணமா சொல்லியிருக்கு. அந்த லஜ்ஜைங்கிறதுனால அந்த தீர்த்தத்தினால அவர்கள் பாவத்தை போக்கிக்கிறான்னு சாஸ்திரங்கள்ல சொல்றதே. அப்படி இருக்கும்போது ஒரு குலஸ்திரி இது மாதிரி நமக்கு லெட்டர் எழுதியிருக்காளேன்னு நீ தப்பா நினைக்காத கிருஷ்ணா. இப்படி நான் எழுதுறதுக்கு காரணம் தெரியுமா? ரூபம் திரிஜாம் திரிசிமதா. உன்னுடைய ரூபம் தான் காரணம்னா. அதுக்கு மேல சொல்றாள், கிருஷ்ணா நீ இங்க வரலன்னு சொல்லிட்டா அப்புறம் நான் ஜீவனை வச்சுக்க போறதில்ல. கடைசி முயற்சி பண்ணி பார்த்திருக்கேன். ஜீவனே போயிடும்னு தீர்மானம் பண்ண எனக்கு மானம் போறதா பெருசு. அதனால மானம் போனா போட்டோம், நீதான் எனக்கு முக்கியங்கிறதுனால வெட்கத்தை விட்டுட்டு எழுதுறேன் கிருஷ்ணா. அபத்திரபம்மே. அதுக்கு மேல சொல்றாள், கிருஷ்ணா உன்னோடு சேருவதற்கு உன்னுடைய பிரசாதம் கிடைக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியல. இந்த ஒரு வழிதான் கடைசியா அவலம்பிச்ச. என்ன காரணம் தெரியுமா? உன்னை அடையறதுக்கு என்ன மார்க்கம்னு பாகவதாட்ட கேட்கும் போது அவ எல்லாருமா சேர்ந்து சொல்ற ஒரே மார்க்கம் என்ன தெரியுமா? விசிருஜ்ஜ லஜ்ஜாமி யோதீதே மன்னாமானி நிரந்தரம் குலாயுக்தா லபதே மாமகமதம்னு. எப்ப லஜ்ஜைய விட்டுட்டு நாமசங்கீர்த்தனம் பண்றாளோ அப்பதான் அவனை நான் யாருன்னு கேட்டாலும். நவவியாகரண பண்டிதர் ஆஞ்சநேய சுவாமிக்கு அண்ணா தம்பி புரியல. ஒரு தார வந்து தொமப்பிரமேயஸ்ட துராசதஸ்டேன்னு பகவான் வைகுண்ட ரூபத்தை அப்படி வர்ணிக்கிறான். தார உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு பகவான் கேட்கிறான். அதுக்கு அவள் சொல்றாள், ஹே ராமா, நவவியா அனுமாருக்கு தெரியல, நீ அண்ணா தம்பி புரிச்சுன்னுட்டியே. லட்சுமணன் நானும் சேர்ந்து இருக்கும் போது அனுமாரே முழிச்சா யார் அண்ணா யார் தம்பின்னு புரியாம. இப்ப நானும் லட்சுமணனும் சேர்ந்துதான் நிற்கிறோம். இப்ப நீ என்ன புரிஞ்சுனுட்டியே, என்னமா புரிஞ்சுட்டேன்னா. அதுக்கு தார சொல்றாள், கிருஷ்ணா இதுவா ராமா, இதுவா கஷ்டம். உன்னை மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் இருந்தா தானே இது ஒரிஜினலா அது டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். உன்னை மாதிரி டூப்ளிகேட் உண்டான காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யா. ருக்மிணி தேவி சொல்றாள், உன்னை மாதிரி இன்னொருத்தர் இருந்திருந்தாருன்னா நான் எதிர்ப்பேனோன்னு நீ சம்சயப்படலாம்.